अस्मद्गुरु परमगुरु उन्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदाचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपादत्ते सत्तास्थिति नियमनाद्यैश्चिदचितौ स्वमुद्दिश्य श्रीमानिति वदति वागौपनिषदि उपेयत्वे तदिह तव तत्त्वं न तु गुणौ अतस्त्वां श्रीरङ्गेश शरणम् अव्याजम् अभजम् उपादत्ते सत्तास्थितिनियमनाद्यैश्चितचितौ स्वम् उद्दिश्य श्रीमानिति वदति वागौपनिषदि उपायत्वे तदिह तव तत्त्वं न तु गुणौ अतस्त्वां श्रीरङ्गेशया शरणमव्याजमभजम्. இந்த ஸ்லோகம் பட்டர் ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்தில் சாதிச்சிருக்கார். பெருமாளுடைய சரீரமாக இந்த லோகம் மொத்தம் இருக்குது, சித்து அச்சித்து ரெண்டும் அப்படின்னு மொத்தம் 3 தத்துவம், சித்து அச்சித்து ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு அதீனமானது இந்த சித்தம் அச்சித்தம். இந்த எம்பெருமான் தன்னுடைய ஸ்வரூபத்தினால, ஸ்வரூபம்னா எம்பெருமான் அவனுடைய ஸ்வரூபத்தினால எல்லாத்தையும் தரிக்கிறான். அதனால் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபாதீனமாக எல்லா வஸ்துவும் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன் அந்தர்யாமியாக இருந்து நியமிக்கிறான். அதனால் எல்லாம் ஈஸ்வர இச்சாதீனமாக இருக்குது. ஈஸ்வர ஸ்வரூபாதீனமாக இருக்கிறது ஆதாரம், ஈஸ்வரன் ஆதாரம். இதெல்லாம் ஆதேயம்னு சொல்லப்படுறது. ஈஸ்வரன் தாங்குகிறவன், மற்றவெல்லாம் தாங்கப்படுமவைகள்னு சொல்றது. சரி, சங்கல்பாதீனமாக இருக்குதே அதை ஈஸ்வரன் நியமிக்கிறான். நியந்தா, நியந்திருத்துவம், இதெல்லாம் நியாமியத்துவம், நியாமியம். அதாவது கீழ்ப்படிதல் அப்படின்னு அர்த்தம். நியமிக்கிறபடி காரியம் பண்றது. அதனால ஸ்வரூபம், எல்லா வஸ்துவனுடைய ஸ்வரூபம் ஈஸ்வரனுடைய சங்கல்பாதீனமா இருக்கு. அதை ஆதாராதேய பாவமா சொல்றோம். இது நியந்திர நியாமிய பாவமா நியமிக்கப்படுவான், நியமிப்பவன், நியமிக்கப்படுமவை அப்படின்னு இருக்கு. சரீரத்தினுடைய லட்சணம் மொத்தம் 3 சொன்னோம். ஆதேயம், நியாமியம், சேஷம் அப்படின்னு. சரீரியா இருக்கிற ஈஸ்வரனுடைய லட்சணம் ஆதாரம், நியந்தா, சேஷி அப்படின்னு சொன்னோம். இப்போ அதுதான் இந்த இச்சாதேவ தவ விஸ்வ பதார்த்த சத்தாக நித்யம் பிரியா தவது கேச்சன தேஹி நித்யாக நித்யம் त्वदेक பரதந்திர நிஜஸ்வரூபாக பாவத்ய மங்களகுணாகி நிதர்சனம் நகா அப்படின்னு கூரத்தாழ்வாருடைய வைகுண்டஸ்தவ ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டபடிக்கு எல்லா வஸ்துக்களினுடைய ஸ்வரூபம் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தினால தாங்கப்படுறதாயும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால நியமிக்கப்படுறதாயும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது. இப்போ கூரத்தாழ்வாருடைய திருக்குமாரரான பட்டர்னுடைய ஸ்லோகத்தினால எம்பெருமான் எல்லாத்துக்கும் சேஷியாக இருக்கான். அதனால் மற்றதெல்லாம் சேஷமாக இருந்து பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் மொத்தத்தையும், அது கைங்கரியம் என்ன, செயல்கள் மொத்தத்தையும் எம்பெருமான் சேஷியாக இருந்து ஸ்வீகரிக்கிறான்.
அப்படின்றத பட்டருடைய ஸ்லோகம். அதனால் இதில் என்னன்னா எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இதனுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தியெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய ஸ்வரூபத்தினாலையும் சங்கல்பத்தினாலையும் பண்ணி வைக்கிறான். ஒரு பொருள் தோன்றி இருக்கிறது, அப்புறம் ஸ்வரூபம்ன்றது அதான், நீடிச்சு இருக்கிறது ஸ்திதி, அது காரியம் பண்ணுறது பிரவருத்தி. இது மூன்றும் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தினாலையும் சங்கல்பத்தினாலையும் நடக்கிறது. இப்படி நடக்கக்கூடிய செயல்கள் இருக்க பிரவருத்தியினால, பிரவருத்தின்னா நான் ஒரு காரியத்தை பண்ணுறது, அதனால் ஒரு பலன் ஏற்படுறது. எந்த காரியத்தை பண்ணாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலனை யார் அனுபவிக்கிறான்? இதெல்லாம் இந்த சித்தம் அசித்தையும் யார் இந்த மாதிரி உண்டு பண்ணி தாங்கி நியமிக்கிறது? எம்பெருமான். அதனால் அது பண்ணுற காரியங்கள் மொத்தம் எம்பெருமான் தான் பலனை அனுபவிக்கிறான். அப்போ சேஷசேஷி பாவம் வருது. சேஷன்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு மேம்பட்டவனாக இருக்கவனுக்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணுறது சேஷனுடைய தன்மை. அந்த அதிசயத்தை ஸ்வீகரித்து ஏற்றுக்கொண்டு அவன் பெருமையாக விளங்கிறது சேஷி. அதை தான் பட்டர் இங்கே சாய்க்கிற உபாதத்தே சத்தா ஸ்திதி நியமனாத்யை ஸ்சிதசிதௌ ஸ்வம் உத்திஸ்ய ஸ்ரீமானிதி வததி வாகௌபனிஷதி உபாயத்வே ததிஹ தவ தத்வம் நது குணௌ தஸ்த்வாம் ஸ்ரீரங்கேஷயா சரணமவ்யாஜமவஜம். அதாவது உபாதத்தே சத்தாஸ்திதி நியமனாத்யை சிதஜிதௌ, சித்தும் அச்சித்துமா கலந்திருக்கக்கூடிய இந்த வஸ்துக்கள் இருக்குதே, லோகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் சத்தான்றது, சத்தான்னா ஒரு பொருள் சத்துன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம், தோன்றி இருக்கிறது. ஸ்திதி அப்படின்னா தோன்றின பொருள் தோன்றினு மறந்துடக்கூடாது, மின்னல் மாதிரி, அது நீட்டிச்சு இருக்கிறது. அதுக்கப்புறம் அது பிரவர்த்திக்கிறது, நீட்டிச்சிருக்க காலத்தில் பிரவர்த்திக்கிறது. அந்த பிரவர்த்திக்கிறது என்ன பண்ணுறது? அதான் நியமனம் பண்ணுறது, அதை பிரவர்த்திக்கிறது. அதனால் ஒரு பொருளுடைய சத்தம் என்ன, ஸ்திதி என்ன, நியமனம் என்ன, இது எல்லாத்தையும் தன்னை உத்தேசி ஸ்வம் உத்திஷ்ய ஸ்ரீமான், பிராட்டியோடு கொடுக்கிற எம்பெருமான் தன் பிரயோஜனத்துக்காகவே இதெல்லாம் ஸ்வம் உத்திஷ்ய உபாதத்தை இந்த மாதிரி ஸ்வீகரிக்கிறான். அப்படின்னு யார் சொல்றார்? வததி வாக் ஔபனிஷதி, உபனிஷத்துகள் அப்படி சொல்றது. அதனால உபாய உபேயத்வே ததிக தவ தத்துவம் நது குணம், ஒரு பொருளை உண்டு பண்ணி அதை நியமித்து ஒரு காரியத்தை தனக்காக கொள்றான்னு சொன்ன, கை கொள்றான்னா அந்த பொருளை உண்டு பண்ணி அதை நல்ல காரியங்கள்லாம் பண்ண வச்சு தான் அதனுடைய பலன் அடையிறான்னு சொன்னால், இப்போ ஜீவனை உண்டு பண்ணுறான், ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பண்ண வைக்கிறான், அதனுடைய பலனை அவன் அனுபவிக்கிறான் வச்சுப்போம். ஒரு பெருமாளுக்கு ஒரு உற்சவத்தை பண்ண சொல்கிறான், அந்த உற்சவத்தை அனுபவிக்கிறான் அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று. இப்போ ஒரு ஜீவனை படைச்சி தன் திருவடியில் ஆசிரிக்கும்படி பண்ணுறான், அப்புறம் அங்கே தன் திருவடியில் கைங்கரியத்தை பண்ணும்படி பண்ணுறான். கைங்கரியத்தை போய் இந்த ஜீவன் அடைஞ்சி பண்ணுறது உபேயம், அதுக்கு முன்ன அதுக்காக அவன் திருவடியை அடையிறது உபாயம். இது எல்லாத்தையும் யார் பண்ணி வைக்கிறான்? ஜீவனை நித்தியமாக இருக்கும்படி சங்கல்பம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம், ஏதோ ஒரு காலத்தில் அதை திருத்தி தன்னுடைய திருவடியில் சரணாகதி பண்ணி வைக்கிறதும் அவன்தான், நியமனம் பண்ணி. அப்புறம் அங்கே கைங்கரியத்தை ஏற்றுக்கிறவனும் அவன்தான், உபேயமும் அவன்தான். அப்படின்னா
உபாயம் அவன் தான், உபேயம் அவன் தான். அதான் உபாய உபேயத்வே ததிக தவ தத்துவம் நது குணம். இது உன்னுடைய குணம் இல்லை, தத்துவம். உன்னுடைய உண்மையான தன்மையே அதுதான். ஒரு பொருளை நல்வழிப்படுத்தி நியமித்து நல்வழிப்படுத்துறதும் அதை ஸ்வீகரிக்கிறதும் ரெண்டும் அதான் உண்மையானது. அதுக்காக தான் நீ இந்த காரியம் பண்ணுற. இது குணத்தினால இல்லை, இதர ஆளுக்கு பண்ணுறதுன்னா குணக்காரியம். ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறான், அசலாருக்கு உதவி பண்ணுறான், நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், எய்டெல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அது குணம். நிறைய சம்பாதிக்கிறான், நன்னா சொகுசாக வீடு கட்டிக்கிறான், நன்னா ராஜபோக வாழ்க்கை வாழறான் அப்படின்னா அது அவனுடைய தத்துவம், அது அவனுடைய தன்மை. அதுதான் நன்னா சம்பாதிச்சு நன்னா வாழணுன்றது. குணம்ன்றது என்னது? 4 பேருக்கு கொடுக்குறது குணத்தினால வருது. இது குணத்தினால வருது இல்லை, தான் இது பண்ணுறது. அதுதான் உண்மை. அவன் உழைக்கிறான், ஐயா, அவன் ராஜபோகமாக வாழறான். இன்னொரு பையன் திரியிறான், ஒன்றும் இல்லாத அல்லாடுறது. அவன் உழைக்கிறான், நன்னா இருக்கான், அவ்வளோதான். அதுதான் உண்மை. சத்தம்னா என்ன? உண்மை பொருள் அது. அதனால எம்பெருமான் உபாயமாக இருக்கிறதும், உபாயம்னா என்ன? நம்ம ஒரு பலன் அடையிறதுக்காக ஒரு காரியத்தை பண்ண வைக்கிறதும், அப்புறம் அந்த பலனை அழிக்கிறதும். அந்த பலன் யாருக்கு? அல்டிமேட்டாக அவனுக்கு தான். இப்போ கம்பெனியில் போய் நாம் ஒர்க் பண்ண வைக்கிறான், நமக்கு சம்பளம் வருது, அதுவாவது பிரதான க்ரைட்டீரியா, மெயின் க்ரைட்டீரியா இல்லை. அவன் கோடி கோடியாக அந்த கம்பெனியை வளர்க்குறான், லாபம் சம்பாதிக்கிறான். அதை போல் நம்ம உபாயம் சரணாகதி பண்ண சொல்கிறான், வைகுண்ட லோகத்துக்கு நம்ம ஏற்றுறான், இந்த பாப சம்சாரத்துலேருந்து நாம் விடுபடுறோம், அதெல்லாம் சரிதான். ஆனால் அவனுக்காக தான், அங்கே நித்தியர்களோட இந்த முக்தனையும் சேர்த்து அவன் அனுபவிக்கிறதுக்காக தான். அதனால் இதுதான் உண்மை. அதனால் உபாய உபேய சதிக தவ தத்துவம், இதுதான் உன்னுடைய உண்மையான தன்மை. நது குணம். ஐயோ, ஜீவன் இங்கே கஷ்டப்படுறானே, அவன் மேலுக்கு வரட்டோன்றதுக்காக பண்ணலை. அப்படி பண்ணால் அது மாத்திரமாக இருந்ததுன்னா குணம்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை. இந்த ஜீவன்லாம் நமக்கு இங்கே லீலா விபூதியில் பண்ணது போகிறோம், அங்கே நமக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறதுனால அதுதான் உண்மை. அப்போ அதனால் நான் சரணாகதி பண்ணுறது எதுக்காக பண்ணணும்? என்னை உத்தேசித்து நான் சரணாகதி பண்ண வேண்டாம். ஏன்னா உன்னுடைய காரியமே அது. என்னை நல்வழிப்படுத்தி சரணாகதி பண்ண வைக்கிறதும் உண்டு தான். அதுக்கப்புறம் என்னை அங்கே மேலே எடுத்து போய் கைங்கரியம் பண்ணி வைக்கிறதும் உனக்காக தான். நீ ஏன் அது ரெண்டுத்தையும் பண்ணுற? அப்போ அந்த நான் சரணாகதி பண்ணுறது என்னுடைய மோட்சத்துக்காக நான் பண்ணணுமா? பண்ண வேண்டாம். நீ பண்ண சொல்கிற, பண்ணுறேன். அங்கே நீ கைங்கரியம் என்ன கொள்கிற, இங்கே சரணாகதி பண்ணும்படி பண்ணி சரணாகதனாக்கிற, அங்கே மேலே ஏற்றி என்னை கைங்கரியம் பண்ணும்படி பண்ணுறேன். அதனால் நான் இங்கேருந்து மேலே போகணுன்றதுக்காக நான் சரணாகதி பண்ண வேண்டாம். ஏன்னா நீயே அதை பண்ணுற உனக்காக. அதனால் அத்தஸ்துவாம் ஸ்ரீரங்கேஷயா சரணம் அவ்யாஜம் அபஜம். நான் சரணாகதி ஒரு காரணத்துக்காகவும் நான் பண்ணலை, வெறுமா நான் உன்னை சரணாகதி பண்ணுறேன். என்னுடைய பிரயோஜனத்தை, அவ்யாஜம் அபஜம், என்னுடைய பிரயோஜனத்தை கணிசித்து நான் பண்ணலை. ஒரு வியாஜமும் இல்லாமல் நான் உன் திருவடியை பத்துறேன். ஏன்னா இது ரெண்டுமே நீ தான் பண்ணுற. உபாயமாகவும் நீ தான் இருக்க, உபேயமாகவும் நீ தான் இருக்க. அப்படி இருக்குச்சே நான் என்னுடைய மோட்சத்துக்காக, நான் வைகுண்டத்துக்கு வரணுன்றதுக்காக நான் சரணாகதி பண்ணுறேன்னு எதுக்கு சொல்லணும்? சொல்ல வேண்டாம். அதனால் சரணாகதியை பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, சரணாகதி பண்ணணும். ஏன்னா அவன் தான் பண்ணி வைக்கிறான். எனக்கேனா இப்போ எப்படியா இருந்தாலும் சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த சரணாகதியை நான் மோட்சத்துக்கு வரணுன்றதுக்காக நான் பண்ணணும் இல்லை. ஏன்னா நீயே ரெண்டுத்தையும் பண்ணி வைக்கிற. எதுக்காக? சொம் உத்திஷ்ய ஸ்ரீமான், உன்னை உத்தேசிச்சே நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு. ஒரு கார் ஒருத்தன் வாங்குறான்,
அந்த காரை வந்து எதுக்காக வாங்குறான், காரை எதுக்காக மெயின்டைன் பண்ணுறான், என்ன மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், கார் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கம்பெனியில் இருக்குதுன்னு இவன் கார் வாங்குறான். அப்புறம் அந்த காரை வாங்கிட்டு அந்த கார் எப்பவும் நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து நன்னா தொடச்சி கிடிச்சு எல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கான். இல்லை, தன்னை உத்தேசித்து தான் சொகுசாக பயணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கார் வாங்குறான். அது எப்பவும் சொகுசாக பயணம் பண்ணச்சே நன்னா இருக்கணுன்றதுக்காக நித்தியம் துடைக்கிறான். எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, நம்ம ஏறி உட்காந்தா போகிற இடம் வரையில் நன்னா போகணும் அப்படின்றதுக்காக எப்பவும் சர்வீஸ் பண்ணி பெட்ரோல்லாம் போட்டு வச்சுக்கிறான். அந்த காருக்காக பண்ணுறான்? இல்லை. அதுபோல் நீ வந்து உனக்கு நான் அங்கே வந்து கைங்கரியம் பண்ணணுன்றதுக்காக நீ இங்கே வந்து என்ன பண்ணுற, சரணாகதி பண்ணும்படி பண்ணுற, அங்கே வந்து கைங்கரியத்தை கொடுத்து ஆட்படுற. அதனால் நான் இங்கே சம்சாரத்துலேருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு வந்து உங்கள் என்ன கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளோடு நான் சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அவ்வியாஜம், வியாஜமே இல்லாமல் நான் அப்படியே உன்னை சரணடைகிறேன். ஏன்னா எனக்காக நான் சரணடையாது, நீ சரணடையும்படி பண்ணுற, அதுக்காக சரணடைகிறேன். நீ அங்கே கைங்கரியம் கொடுக்க போகிற, அதுக்காக கைங்கரியம் பண்ணுற, தீர்ந்து போச்சு. மொத்தமே உன்னுடைய காரியம்தான். நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற, உனக்காக இங்கே ஒர்க் பண்ணுறேன். நீ கால் ஃபார் பண்ண, அப்ளிகேஷன் போட்டேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற, உனக்காக ஒர்க் பண்ணுறேன். உனக்காக நீ ஆள் வேணும்னு கேட்ட, பண்ணுறேன். எனக்காக நான் பண்ணலை. ஆனால் இந்த இடத்துல நாம மெட்டீரியல் வேர்ல்டில் நம்முடைய துட்டுக்காக தான் நாம் போகிறோம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவன் கம்பெனியே வைக்கலைன்னா நம்ம அப்ளிகேஷன் போட முடியுமா? அங்கே போய் ஒர்க் பண்ண முடியுமா? சம்பளம் தான் வாங்க முடியுமா? முடியாது. அவனுடைய முன்னேற்றத்துக்காக இந்த ரொம்ப இதுவாக பாவர்ட்டியாக இருக்கிற ஏரியாவில் போனாக்கா ஜனங்கள்லாம் சீப்பாக வேலைக்கு வருவா அப்படின்றதுக்காக அவன் வைக்கிறான். அதை சொல்லச்சே என்ன பண்ணுறான், இந்த பகுதியை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரதுக்காக இங்கே வந்து வச்சிருக்கான். இந்த பகுதி வாழ் மக்கள்லாம் கம்பெனியில் வேலை பண்ணி சுலபமாக பிழைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறான் அவன். அது எதுக்கு? தன்னுடைய கம்பெனியில் சுலபமாக லேபர்லாம் கிடைப்பான்றதுக்காக. அதே போல தான் எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, நீ இல்லை என்னை சரணடைய வச்சு இந்த சம்சாரத்தில் லீலாயுதத்தில் நீ கைங்கரியம் பண்ணது போகிறோம், அங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்ற, அதுக்காக நீ சரணம் பண்ண வைக்கிற. அங்கே வந்த உடனே அங்கே கைங்கரியம் கொடுக்குற, அங்கே கொண்டு போய் நான் இதுக்காக எனக்காக கேட்டுண்டு பண்ணணும். அதனால் அத்தஸ்துவாம் ஸ்ரீரங்கேஷயா உன்னை சரணம் அபஜம் சரணம் அடையிறேன், அவ்வியாஜம் என்ன பொருட்டே இல்லை அப்படின்னு பட்டர் சாதிக்கிறது. அப்போ என்னாச்சு, தன் பிரயோஜனத்துக்காக என்ன நாம் வந்து அவனுக்குன்னே ஏற்பட்ட சேஷ சுபாவம் உடைய பாராட்டிய சுபாவமான நம்ம இந்த சேத்தனை நாம் என்ன பண்ணுறான், உபாதானம் பண்ணி கை கொண்டு அவன் மேன்மை அடைகிறான். அதனால் அவன் நாம் சேஷம், அவன் சேஷி. அவனுக்கு நாம் மேன்மையை தரத்துனால அவன் சேஷி. அந்த மேன்மையை அடையிறதுனால அந்த மேன்மையை உண்டு பண்ணுறது நாம் பண்ணுறோம், அது அவன் பண்ணி வைக்கிறான். அதான் இருக்கட்டும். அதனால் நாம் சேஷம், அவன் சேஷி. இந்த சேஷசேஷி பாவம் சரீரி பாவத்துக்கு சரீரி பாவம் இருக்குதே, அதுக்கு இந்த சேஷசேஷி பாவம் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதான் அந்த பிரவருத்தியில் பிரவருத்தி வந்து கர்மாதீன பிரவருத்தி பண்ணிட்டு வரான். அதனுடைய உயர்ந்த என்ன எல்லாத்தையும் அவன் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் எதுக்காக, தன்னை உத்தேசித்து தான் அப்படின்றதுனால சேஷசேஷி பாவம் பலிக்கிறது அப்படின்னு இதனால் தெரியுது. அதனால் எம்பெருமான் ஆதாரன், எம்பெருமான் நியந்தா, எம்பெருமான் சேஷி. அதனால் இந்த மூன்று குணாளனாக இருக்கிறதுனால எம்பெருமான் ஷரீரி ஆத்மா. இந்த சேத்தனா சேத்தனங்கள் மொத்தம் ஆதேயம், நியாமியம், சேஷம். அதனால் சரீரம் அப்படின்றது தேர்ந்து. அதனால தான் இந்த சரீராத்ம பாவம் ரொம்ப முக்கியம்.
பிரதான பிருத்தி தந்திரம். பிருத்தி தந்திரம்னா நம்முடைய சித்தாந்தத்துக்கு மாத்திரம் நமக்கே அசாதாரணமான அர்த்தம், மற்றவாள்லாம் ஒத்துக்காத. இதெல்லாம் வாக் ஔபனிஷதி வததி வாக் ஔபனிஷத்தின்னு சொல்ற, இதெல்லாமும் சுத்தியில சொல்லியிருக்கு. ஆனா அது அவ்வளவு தூரம் அவளால் இதை எடுத்துக்க முடியல. இதுக்கெல்லாம் பிரதான அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு அவளால் முடியல. அதனால் அவள் வெளியில் நிற்கிறா. நம்ம ஆச்சாரியால் இந்த மாதிரி கண்டெடுத்து சரீராத்மபாவ சம்பந்தத்தை தான் இங்கே இருக்குது, சரீரபாவம். அதனால்தான் சாரீரக மீமாம்சை அப்படின்னு இந்த பிரம்ம மீமாம்சைக்கு பேர். ஏன்னா பிரம்மம் சரீரையோ இல்லை, அதனால சாரீரக மீமாம்சை, பிரம்மத்தை பற்றி பிரதிபாதிக்கிற மீமாம்சை. அதனால பெருமாள் ஷரீரி, சேத்தனாச்சேதன பிரபஞ்சம் சரீரம். அதனால உயிரானப்பட்டது உடலை தாங்கிறா போல எம்பெருமான் ஆத்மா உயிராக இருந்து உலகம் மொத்தத்தையும் தாங்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியமான அர்த்தம். இன்னும் கொஞ்சம் இதில் இருக்குது, அதையும் தெரிஞ்சுப்போம். ஓரளவுக்கு மேலோட்டமாவது இதை தெரிஞ்சுப்போம். ஏன்னா இது நம்முடைய சித்தாந்தத்துக்கு அசாதாரணமான அர்த்தம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்கடோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூருஷடிதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.